இன்டர்வியூவில் கேட்குறாங்க, சார் பச்சை கொடி சிவப்பு கொடியெல்லாம் கையில் இருக்கும் சார், சிவப்பு கொடி எடுத்து ஆட்டுவோம் சார், நிறுத்து நான் ஆடிப்பேன் சார். கொடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா, கேள்வியே வில்லங்கமாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, கொடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா விசில் எடுத்து ஊதுவோம் சார். விசில் உடஞ்சிருந்து அது ராத்திரி நேரமாக இருந்துச்சுன்னா கையில் ஒரு லாந்தர் லைட் இருக்கும் சார், மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் ரெட்டு பச்சையெல்லாம் காட்டலாம், அதில் ரெட்டை காமிச்சு ஆட்டுவோம் சார். மண்ணெண்ணெய் இல்லைன்னா தீர்ந்து போயிருந்துச்சுன்னா என் தங்கச்சியை கூப்பிடுவோம் சார் அப்படின்னா அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. விதவிதமாக செக் வச்சு கேள்வி கேட்டான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டோன்னே என் தங்கச்சியை கூப்பிடுவோம் சார்னா, உன் தங்கச்சி எதுக்கிட்ட அப்போ கூப்பிட்றோன்னு, உன் வாழ்க்கையிலே இது வரைக்கும் காணாத ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகுது, வந்து கண்ணார பார்த்துக்கன்னு விட்டுட்டு கிளம்பி போயிடுவோம் சார் அப்படின்னா. இப்படி கேள்வி கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒரு கிளார்க் உத்தியோகங்க, ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டாங்க. ஒரு 25 பேர் கலந்துக்கிட்டான். அதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபீஸில். அவன் வேலைக்கும் சேர்ந்துட்டான். வேலைக்கு சார்ந்தவன் என்ன பண்ணான்னா, ஒரு வாரமாக வேலையை விட்டு போகும்போதெல்லாம், அன்றைக்கி முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் அந்த மேனேஜர் ரூமை எட்டி பார்ப்பான் அவரை பார்க்கணுன்றதுக்காக. அவர் இப்படி பார்த்துட்டு விட்டுருவார். ஒரு வாரம் பார்த்தார் மேனேஜர். அப்புறம் இங்கே வாயா, என்ன போகிறப்பெல்லாம் எட்டி பார்த்துட்டு போகிறான்னு. இல்லை, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். தெரியும் 12 எத்தனைன்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தான். நீ 23ன்னு எழுதியிருந்த, ஆனால் உன்னைய செலக்ட் பண்ணிட்டோம். இது ஏன்? இதைத்தானே கேள்வியை கேட்க விரும்புகிறேன்னா. ஆமாம், மற்றவன் எழுதுனதை விட நீ எழுதுனதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால் உன்னைய நான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுறது? சில வாழ்க்கையில் எதையுமே அச்சலாக கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ரொம்ப கரெக்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு பொருந்துதா, ஓரளவுக்கு ஒத்து போகுதா, அப்படியே ஓடிக்கிட்டே இரு. ஒருத்தன் போய் ஜட்ஜிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என் பொண்டாட்டிகிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஏஜமா அப்படிங்கிறான். என்னப்பா பிரச்சனை? நான் என்ன கேள்வி கேட்டாலும் கடந்த ஒரு மாதமாக எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்படி ரொம்ப பேசுனா ஒரு வார்த்தை ஒரு சொல்லு 2 சொல்லில் தான் பதில் சொல்கிறா, அதுவும் ஆமாம் இல்லைன்னு தான் சொல்கிறா. அதனால் டைவர்ஸ் வேணும் ஏஜமா அப்படின்னா. நல்லா யோசிச்சுக்க, யார் ஜட்ஜு சொல்கிறார், நல்லா யோசிச்சுக்க. வாழ்க்கையில் இது மாதிரி பொண்டாட்டி அமைகிறது யாருக்குமே அமையாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிற பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. நல்லா யோசிச்சுட்டு நீ சொல்லு அப்படி. ஒரு அம்மா போச்சு, ஜட்ஜ் ஐயா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு. காரணம் என்னன்னு, அவர் தூங்குறப்பெல்லாம் என் வீட்டு வேலைக்காரி பேரையே சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு, கமலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படியா? வேலைக்காரியும் போயிருக்கு. ஓம் பேர் என்னம்மான்னு கேட்டார் ஜட்ஜு. என் பேரும் கமலம் தான். ஏய், அவன் சொல்கிறது ஓம் பேரையா உன் வீட்டு வேலைக்காரி பேரையான்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவர் தூக்கத்தில் ஓம் பேரை கூட சொல்லியிருக்கலாமான்னு. என் பேரை சொல்கிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு இன்னும் தைரியம் இல்லைங்க. ஏன்னா அப்படி லேசுப்பட்ட பேரா என் பேர் அப்படின்ற அவன் பாரு. வேலைக்காரம்மாவை கூண்டில் ஏற்றினார் ஜட்ஜு. நீ சொல்லுமா, அவர் சொல்கிறது ஓம் பேர் தானான்னு. நான் பல தடவை சொல்லிட்டேங்க, என்னை கமலன் கூப்பிடுங்கன்னு. அந்த சண்டாளி பேரை உன்னைய சொல்லி எப்படி கூப்பிடுறது அப்படின்னு அவர் திட்டுவார். அதனால் என்னை எப்போவுமே டார்லிங்னு தான் கூப்பிடுவார். அப்போ அவன் கமலம். உடனே ஜட்ஜி யோசிச்சுட்டு தீர்ப்பு எழுத ஆரம்பித்தார். இந்த 2 பேருடைய விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிற கமலம் இந்த 2 பேருமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் நிரபராதி என தீர்ப்பளிக்கிறேன்னு எழுத ஆரம்பித்தார், குற்றவாளி இல்லைன்னு. 2 பொம்பளையில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜட்ஜையா, அந்த 3வது கமலம் யாருன்றதை தயவுசெய்து கண்டுபிடிச்சி கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்கன்னாங்க. விடமாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இன்னொருத்தர் போனார், அவர் ஆண்கள் தான், ஆண்களுக்கு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஜட்ஜிகிட்ட கேட்டார், ஐயா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஒய்ஃப்கிட்ட இருந்தேன்னு. காரணம் என்ன? டெய்லி பூண்டு உரிக்க சொல்கிறாங்க, கையெல்லாம் வலிக்குது, முடியலை. டெய்லி வெங்காயம் உரிக்க சொல்கிறாங்க,
கையெல்லாம் வலிக்குது, முடியலை, அதனால் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இங்கே பாருப்பா, ஜட்ஜி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாதியா, என்ன விவரம் இல்லாத ஆளாக இருக்க, பூண்டு இருக்குல்ல, ஒரு 10 பல்ல மொத்தமாக எடு, ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போடு, மூடியை டைட் ஆகிக்கிட்டு 4 தடவை குலுக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஒரு அம்மா குலுக்கியே காட்டுறாங்க. 4 தடவை குலுக்கு, எல்லாம் தனித்தனியாக வந்துடும், அப்புறம் ஈஸியாக உரிச்சிடலாம். அடுத்து என்ன, வெங்காயமா, வெங்காயத்தையும் ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வை, ஃப்ரீசருக்குள்ளே கூட வை, அப்புறம் எடுத்து உரி, கண்ணீரும் வராது, ஈஸியாகவும் வந்துடும். துணி துவைக்கும் போது கஷ்டமாக இருக்கா, அழுக்கு போக மாட்டேங்குதா, வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் போட்டு அந்த லிக்விடையோ சோப்பு தூளையோ கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு நல்லா கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே தூக்கி போட்டு வாஷிங் மிஷினில் ஓட்ட விடு, அப்படியே தும்பப்பூ மாதிரி துணி வந்துடும். நான் சரியா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜமா அப்படின்னா. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நானாவது வெள்ளைப்பூடு வெங்காயம் தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் துணிமணியும் சேர்த்து துவைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஜமா அப்படின்னா. வேடிக்கை எங்கே போய் ஹிட் ஆகுது பாருங்கள். அப்படியெல்லாம் போகும் கம்ப்ளைண்ட்ஸ் வாழ்க்கையில். அந்த மாதிரி வாழ்க்கையில் மாணவர்கள், அது பெரியவர்கள், வயசானவர்கள், ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்தோம், அது கூட நம்ம இங்கே போடலாம் ஒரு நாளைக்கு எங்கேயாவது. வயதானவர்கள் வீட்டில் வம்பை வளர்க்கிறார்களா அன்பை வளர்க்கிறார்களான்னு ஒரு தலைப்பு. அது அவங்கள நம்ம சரியாக கவனிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க அனுபவமே நிறைய பாடத்தை கற்றுத்தரும். குழந்தைகளோடு, அவங்க சின்ன பிள்ளைகளோடு விளையாடும் போது ஒரு தாத்தா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நடந்து போகிறார் எல்கேஜியில் சேர்க்குறதுக்கு. அது பெரிய போருக்கு போகிற மாதிரி யூனிஃபார்ம் போட்டு, அதுக்கு மேலே ஒரு பையன் ஒன்று, ஷோல்டர் பேக் ஒன்று போட்டு, இந்த பக்கம் வாட்டர் பாட்டில், இந்த பக்கம் லஞ்ச் பேக்கு, எங்கேயோ சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. தாத்தாவும் நடக்க மாட்டாமல் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பாப்பா, அதை தண்ணி பாட்டில் கூட தாத்தா தூக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தாத்தா, நானே வச்சுக்கிறேன். அந்த லஞ்ச் பாக்ஸையாவது கொடு, நானாவது தாத்தா தூக்கிறேன், உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் தாத்தா, லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் நானே வச்சுக்கிறேன், என்னையை மட்டும் நீ தூக்க தாத்தா அப்படின்னா. இவ்வளவு தெளிவான ஆளுங்க பாருங்களேன். சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே தெருவில் நிற்கிறாங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தாத்தா பார்த்துட்டு சொல்கிறார், ஓடுறா, ஒளிஞ்சுக்கடா, உங்கள் வாத்தியார் வந்துக்கிட்டு இருக்காருடா, உங்கள் கணக்கு வாத்தியார், அவர் செத்து போனார், இன்றைக்கி லீவுன்னு தான் நீ வந்திருக்க, அவர் வந்துக்கிட்டு இருக்காருடா, ஓடி ஒளிஞ்சிக்கடான்னு தாத்தா சொல்கிறாரு. அவன் சொன்னான், நீ ஓடி ஒளிஞ்சிக்க தாத்தா, நீ செத்து போயிட்டேன்னு தான் நான் அவர்கிட்ட லீவு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. எப்படி தாத்தாவும் பேரன்னு எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். 2 பெருசுகள் 80 வயசு அப்படியே மெதுவாக வாக்கிங் போய் பார்க்கில் உட்காந்து கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதைகள், இந்த கதைகள்லாம். அதில் இந்த 2 பெரியவருமே கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க. ஒருத்தர் பவுலர், ஒருத்தர் பேட்ஸ்மேன், ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். மாப்பிள்ளை, வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்துட்டோம். 2 பெரியவரும் பேசிக்கிறோம். ஆமாம், வாழ்ந்துட்டோம். செத்தா நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஆமாம், அதில் ஒரு கண்டிஷனுங்க, அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. ஆமாம், சொர்க்கத்துக்கு தான் போவோம். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு குறை, சொர்க்கத்தில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கா, அதுதான். பாருங்கள், கேள்வியை பாருங்களேன். அதில் இன்னொருத்தர் சொன்னார், நான் போனாலும் போவேன் முன்னாடி, இல்லை நீங்கள் போனாலும் போவீங்க, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வச்சுக்குவோம், போய் சொர்க்கத்தில் போய் அங்கே மேட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாளோ அடுத்த வாரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறோம், கொஞ்சம் சந்தோஷமாக வரலாம்ல அங்கே. சரி அப்படின்ட்டாங்க. என்னாச்சு, அடுத்த வாரமே ஒருத்தர் போயிட்டார், அவர் பவுலர், அவர் போயிட்டார். சோகமாக இறுதி கடன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டார். மறுநாள் இவர் தனியாக உட்காந்துருக்காரு பேட்ஸ்மேனு. டேய் நான் தான்டா, டேய் நான் தான்டான்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா பின்னாடி செடிக்கு பின்னாடி இவன் நிற்கிறான். அந்த ஆள் நேற்று போனவன் நிற்கிறான். டேய் என்னடா, போயிட்டேன், சொல்கிறதுக்கு தான் போயிருக்கேன். சரி, அங்கே 2 நியூஸ் இருக்குது, ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். அப்படியா, சொல்லு, என்ன முதல்ல குட் நியூஸ் அதை சொல்லு. குட் நியூஸ் என்னன்னா, சொர்க்கத்தில் கிரிக்கெட் இருக்குது, விளையாடலாம். ஓ, வெரி குட், வெரி குட் நியூஸ். அப்படின்னா பேட் நியூஸ் என்னன்னு, வர்ற வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்ச்சில் நீ தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா. வாத்தியார்கள் கேட்பாங்க, பார்த்துறீங்களா, சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களான்னு.
எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுன்னா கை தூக்குவான். சரி, அதுக்கு முன்னாடி யாராவது சாகிறதுக்கு விரும்புகிறீங்களான்னு கேட்டால் எவனும் விரும்ப மாட்டான். செத்தா தானே போக முடியும். அதில் ஒரு இக்கண்ணா வச்சுருக்காங்கல்ல, எல்லா மகிழ்ச்சிக்கும் முன்னாடியும் வேப்பம்பூலியும் தேன் இருக்குன்னா அதுவும் கொஞ்சம் கசக்கத்தானே செய்யும். வாழ்க்கையில் எல்லாமே இருக்கத்தானே செய்யும். ஒரு சர்ச்சுன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சொற்பொழிவு பண்ணுவாங்க. அந்த போதகர்கள் பாதிரியார்கள்லாம் வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க. பேச்சு எப்போ சுவாரஸ்யப்படும்னா கேட்குறவங்க சுவாரஸ்யமாக கேட்டால் தான். கேட்குறவங்க சுவாரஸ்யம் இல்லாமல் அப்படியே வந்து நெளிஞ்சு தூங்கி அப்படியே வந்து பேசுகிறவனும் அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஆளுக தான் மாட்டிக்கிட்டாங்களே விடக்கூடாதுன்னா நினைக்கக்கூடாது. ஒரு சொற்பொழிவாளர் நல்ல பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவுனா அப்படி பேசுவார். ஒரு ஏற்பாட்டாளர் வந்து அவர்கிட்ட நேராக வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு, ஐயா அடுத்த வாரம் எங்கள் கிராமத்தில் ஒரு சொற்பொழிவு, திறந்த வெளியில் மேடை அமைச்சு சேரெல்லாம் ஒரு 1000 சேரை போட்டு அற்புதமான ஒரு பேச்சு உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்துடுங்க, எவ்வளோ சன்மானமோ அதை பணத்தை தர்றோம் அப்படின்னு பணத்தை வச்சு அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. புது தலைப்பு வேறு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே புது தலைப்புனா பேசுகிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஒரு கடினமான தலைப்பு வேறு கொடுத்துட்டாங்க ஆன்மீகத்தில். சரி, ரைட்டு. அடுத்த வாரம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவரை கூட்டு போகிறதுக்கு குதிரை வண்டி வேறு வந்துருச்சு. குதிரை வண்டிக்காரர் வந்து, ஐயா உங்களை கூட்டு வர சொன்னார் ஐயா அப்படின்னு. சரி, குதிரை வண்டி நிற்கிது. வண்டியில் ஏற போனார். மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது. நெட்டுக அவர் ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போகணும், பேச போகிற இடம். போய் இறங்கினா மழை விடுது. மழை அப்போ தான் ஊற்றி மேடை முழுவதும் நனைஞ்சு போய் கிடக்கு. சேர் 1000 சேரும் காலியாக கிடக்கு. ஒரு ஆள் காணும். கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவரே இல்லை. இறங்கி இப்படி பார்த்தாரு. முன்னாடி யார்? குதிரை வண்டிக்காரன் தான் நிற்கிறான். அவனை பார்த்தாரு.